ஹாய் செல்லம் வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸைஸ் 1.3ல 9th சம் சாமி. எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு -2 எனும் தொடர்பு தகுந்த சார்பகத்தில் ஒரு சார்பு என காட்டுக. அதன் சார்பகம் மற்றும் வீச்சகம் காண்க. சார்பகம் கேட்டிருக்காங்க, வீச்சகம் கேட்டிருக்காங்க. அப்போ சார்பகம்னா பையில் எதனா வருதான்னு பார்த்துட்டு அதை நாட் ஈக்குவல் டு 0ன்னு எடுக்கணும். ஏன்னா பையில் 0 வந்தால் இன்ஃபினிட்டிவாக மாறிடும், வரையறுக்க முடியாது. அதனால் பையில் வர்றதை நாட் ஈக்குவல் டு 0ன்னு எடுக்கணும். 1. வீச்சகம் அப்படிங்கிறது என்னென்னா, இதுக்கும் வீச்சகத்துக்கு என்ன சம்மந்தம்னா, எக்ஸனுடைய மதிப்பு போட்டால் நமக்கு ஒய்யினுடைய மதிப்பு கிடைக்கும். நம்ம நீங்கள் கிராஃபில் பார்க்குறதான். நான் உங்களுக்கு 10th படிக்கும்போதே சொல்லியிருக்கேன் சாமி, இந்த ஒய் அப்படிங்கிறது வேறு எதுவும் கிடையாது, எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். இப்போது நம்ம 10th நீங்கள் அம்புக்குறி படம், அட்டவணை, வரிசை ஜோடிகளின் கணம் இதெல்லாம் படிச்சிருப்பீங்களா 5 மார்க்கில். அதில் இது எக்ஸ் போடுவோம், இது என்னன்னு போடுவோம், ஒய்ன்னு போடுவோம். இதில் எதை தான் எடுத்து குறிப்போம், நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் தான் குறிப்போம். இதில் புரியுதா? எக்ஸனுடைய மதிப்பு, இது ஒய்யினுடைய மதிப்பு. ஒய் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் தான். எக்ஸை போட்டு எனக்கு ஒன்று கிடைக்கும் இல்லையா, அது பேர் தான் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். அது பேர் தான் இன்னொரு பேர் என்ன சாமி, ஒய். ஓகே, இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் தான் சாமி நமக்கு வீச்சகம். ஒய் அப்படிங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ் தான், அது பேர் வீச்சகம். அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது என்னது, சார்பகம். சார்பகத்தின் மதிப்பு போட்டால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன்று எதனா கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அது என்ன கிடைக்கும், வீச்சகமாக கிடைக்கும். இப்போ y ஈக்குவல் டு -2/x. நமக்கு 3வது கணக்கெலாம் ஒரு கணக்கில் பார்த்துருப்போம், 6வது கணக்கு நம்ம பார்த்துருப்போம். அப்போ சார்பகம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பகுதி நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஒருவேளை 0வாக இருந்துச்சுன்னாலும் வரையறுக்க முடியாது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு நாட் டிஃபைன் வந்துடும். அதனால் இந்த எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தால் மட்டும்தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், எஃப் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்க முடியும். எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படி ஒய்ன்றதுனா சாமி எஃப் ஆஃப் எக்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் செல்லம்? இப்போது அது மாதிரி போட்டோம்னா நம்ம எக்ஸனுடைய மதிப்பு என்னவா இருக்கக்கூடாது, 0வாக இருக்கக்கூடாது, மொதல் விஷயம். அப்போ நான் 0 போடலாம், வேறு எது வேணாலும் போட்டு பாருங்களா. -2, 1 போடுங்க, -2 வரும். -2, -2 போடுங்க, எக்ஸுக்கு பதிலாக ஒய்யினுடைய மதிப்பு கிடைக்கும். அந்த ஒய் அப்படிங்கிறத என்ன சொன்னால் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போது 0 போட்டால் மட்டும்தான் எஃப் ஆஃப் எக்ஸ் எனக்கு 0ன்னு வரும். 0 போடலைன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் எனக்கு என்ன வராது, 0 வரவே வராது. அப்போ நம்ம சார்பகம் எழுதிக்கலாமா? சார்பகம் அப்படிங்கிறது எக்ஸ் சாமி. எக்ஸ் எல்லாமே என்ன வரும், 0வை தவிர்த்துட்டு மற்ற எல்லா ரியல் நம்பர்ஸும் வந்துடும். 0வை தவிர்த்துட்டு மற்ற எல்லா ரியல் நம்பர்ஸும் வந்துடும். ஓகே செல்லும்? ஸோ சார்பகம் எக்ஸ் ஈக்குவல் டு எல்லா ரியல் நம்பர்ஸும் வரும் எக்ஸப்ட் 0. இந்த 0 என்ற உறுப்பை தவிர மற்ற எல்லாம் வந்துடும். ஓகே சாமி? வீச்சகம் ஒய், அதான் எஃப் ஆஃப் எக்ஸு. அதுவும் நம்ம எக்ஸ் 0 போட்டால் தான் இது நாட் டிஃபைன்னு சொல்லிட்டு வரும் நமக்கு. ஆனால் தொகுதியில் 0 இருக்கலாம். ஆனால் தொகுதியில் ஏற்கனவே என்ன இருக்குது, -2 இருக்குது. ஸோ இதுவும் நமக்கு ஆன்சர். 0வை தவிர்த்துட்டு மற்ற எல்லாமே வரும். 0 போட்டால் தான் 0ன்னு சொன்னால 0 போடவே முடியாது. நான் 0 போட்டால் நாட் டிஃபைன் வரும். ஸோ 0 என்ற ஆன்சர் தவிர மற்ற எல்லாமே வரும். பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக எல்லா ரியல் நம்பர்ஸ் எதுனா ஒன்று -2/-2, சாரி, எக்ஸுக்கு பதிலாக -2 போட்டால் ஆன்சர் கிடைக்கும் +1. சப்போஸ் எக்ஸுக்கு பதிலாக நம்ம +1 போட்டோன்னா வரும், -2 வரும். ஸோ இங்கே 0வே வரவே வராது. ஏன்னா -2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நான் எக்ஸனுடைய வேல்யூ தான் போடுறேன். அப்போ இங்கே 0 போட்டாலுமே நாட் டிஃபைன் தான் வரும். 0 போடவே நான் கூடாது. அதனால் எக்ஸப்ட் 0 தவிர என்ன பண்ண எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸு கிடைக்கும். இதுதான் சாமி 2 சொல்யூஷன் இதுதான். ஓகே, தேங்க்யூ சொல்லும்.